உடம்புல தொடர்ச்சியாக வறட்டு இருமல் இருக்குன்னா அதை பார்த்திங்கன்னா இந்த சாதம் வடித்த கஞ்சை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ அந்த வறட்டு இருமல் சரியாகும். பித்தத்தினால ஒரு சில பேர்த்துக்கு தலை சுற்றல் வரும். அந்த தலை சுற்றல் பிரச்சனையும் இந்த கஞ்சி எடுத்துகிட்டு வரப்போ நமக்கு சரியாகும். உடம்பு கொஞ்சம் சோர்வாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அந்த சோர்வையும் இது சரி பண்ணும். வாங்க அதோட நம்ம வீட்டு லஞ்ச் மெனு இன்றைக்கி பார்க்கலாம். சுட சுட சாதம், அதோடு சேர்த்து நான் இன்றைக்கி கொத்தவரங்காயில் சாம்பார் வச்சுருக்கேன். நிறைய பேர் சொல்லுவாங்க கொத்தவரங்காய் சாம்பார், கொத்தவரங்காங்கிறதே ஒரு வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை நம்ம பூண்டு பெருங்காயெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம அந்த கொத்தவரங்காய் எடுத்துக்கிறப்ப நம்ம உடம்புக்கு அதிக சத்துக்கள் அதனால் கிடைக்கிது. இதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், அதில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அந்த கொத்தவரங்காய் நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரப்போ நம்ம நரம்பு பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுறாங்க, நம்மளோட மன அழுத்தத்தையும் குறைக்கிறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி கெட்டி தயிர், வீட்டிலே ஊற போட்ட கெட்டி தயிர், பீன்ஸ் கேரட் பொரியல் வறுவலோடு இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் மெனு கம்ப்ளீட் ஆகுது. நாளைக்கு இன்னொரு விலாகில் நம்ம மீட் பண்ணலாம். ஹேவ் ஏ நைஸ் டே. தேங்க்யூ.